வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதெல்லாத்தையும் ஒரு வாணலில் லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 4-5 வத்தல் இதோடு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து இதை மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் அதை நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிடலாம். 200 கிராம் காளான் வாங்கி, இது பட்டன் காளான், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா உங்களுக்கு தேவையான வடிவத்தில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று வாணலில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு எண்ணெய் காஞ்சதும் 2 வத்தலை கிள்ளி போட்டுருங்க. இனி கொஞ்சமாக சீரகம் இதோட சேர்த்துக்கிடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அறுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இனி நம்ம அறுத்து வச்சிருக்கிற காளானை இதில் சேர்த்துக்கிடலாம். காளானை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். பொதுவாக காளான் அதுவே நீர் விட்டு வேக ஆரம்பிக்கும். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதையும் இதோட சேர்த்துக்கிடலாம். அடி பிடிக்காமல் நல்லா மசாலாவை காளானோட சேர்த்து பிரட்டி விடுவோம். நல்லா பச்சை வாடை போகிற வரையும் இந்த மாதிரி நம்ம அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். மசால் காளானோட எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இனி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிடுவோம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ காளான் நல்லா வெந்திருக்கும். இனி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரையும் இதை சிம்மரில் போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். காளான் நல்லா வெந்து மசாலெல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டுட்டு வந்துருச்சு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்தோடு நல்லா பிரட்டி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.